சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 24,127 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,367, லோ 24,099. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 261 புள்ளிகள் அதிகமாகி 24,334 முடிஞ்சது. என்எஸ்சியில் இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,419, அதில் அட்வான்ஸ் 1,312, டிக்ளைன் 2,000, அன்சேஞ்சு 103. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 86, லோயர் சர்க்கியூட் 104, 52 வீக் ஹை 48, லோ 64. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. செக்டோரல் இண்டிசஸ்ல பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ 1.24%, நிஃப்டி பேங்க் 1.63%, நிஃப்டி ஐடி 1.75%, நிஃப்டி ரியாலிட்டி 1.38%. இந்த மாதிரி பல செக்டர் இன்னைக்கு ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சது. பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 964 புள்ளிகள் ஏற்றத்தோட 78,151 முடிஞ்சிருக்கு. எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 1.9% ஏற்றத்தோட 7,738 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கோல்டு பார்த்தோம்னா 0.2% ஏற்றத்தோட 1,40,625 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.32% சரிஞ்சு 2,15,330 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி வாங்க, இன்னைக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட இன்னைக்கு பங்குச்சந்தையை பத்தி டீட்டெயிலா பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இந்த வாரத்துல வார இறுதி நாள்ல ஒரு நல்ல ஏற்றமா தான் தெரியுது பங்குச்சந்தை. இன்னைக்கு பங்குச்சந்தை ஆரம்பிக்கிறப்பவே அந்த இஸ்ரேல் ஈரான் வாருங்கிறது கொஞ்சம் பதில் தாக்கத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான்லாம் சொன்னாங்க. மத்தியானத்துல அந்த நியூஸ் எல்லாம் பரவலா பகிரப்பட்டது. அப்ப கூட இன்னைக்கு சந்தை நல்ல ஏற்றத்தை தான் முடிவடைஞ்சிருக்கு. இப்ப கடந்த காலம் நம்ம பாக்குறப்ப எப்பயுமே இந்த வார சமயத்துல நம்ம பங்குச்சந்தை இறங்கிதான் முடிவடையும். இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. அது நல்ல ஏற்றமா எனக்கு தெரியுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஈரான் ரிவெஞ்ச் அட்டாக் ஆரம்பிச்சு அமெரிக்க தாக்குதலுக்கு பதில் தாக்குதலா அவங்க கல்ஃப்ல கட்டார்ல, பஹ்ரைன்ல, குவைட்ல இந்த ஏரியால எல்லாம் தாக்குதல் நடத்த போறதா நடத்திக்கிட்டு இருக்கதாவும் அப்படின்னு தகவல்கள் எல்லாம் வெளிவந்தது. காலையிலே வந்துருச்சு, அது நண்பகல்ல, அதுக்கு முன்பே வந்தது. சந்தை நெகட்டிவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச சந்தைகள், ஜப்பானிய பங்கு சந்தை இன்னைக்கு மட்டும் 4% இறங்கி இருக்கு. இந்த வாரத்துல மட்டும் 10% இறங்கி இருக்கு. ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல, ASX 200 இருக்கட்டும், ஷாங்காயா இருக்கட்டும், எல்லாமே. ஐரோப்பிய பங்கு சந்தைகளும் இறக்கத்துல தான். இப்போ அமெரிக்க பங்கு சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய முன்பேற வணிகம் கூட கணிசமான இறக்கத்துல கிட்டத்தட்ட US 100 குறியீடெல்லாம் 2% இறக்கத்துல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்தியா மட்டும் ஒரு அவுட்லயரா எப்படி இப்படி ஏறுது அப்படின்னு கேட்டா, நேற்று ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கான பதிலா நான் நினைக்கிறேன். சந்தையை பொறுத்தவரை நேற்று கேட்டீங்க, காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அதனுடைய தாக்கம் சந்தையிலோ சந்தை குறியீட்டிலோ இருக்குமான்னு கேட்டீங்க. முழுக்க முழுக்க இன்னைக்கு இருக்க இந்த ஏற்றம் முழுக்க தனிப்பட்ட பங்குகள் சார்ந்தது. அதுல என்ன விஷயம்னா, நேற்று, இன்று, நாளை இந்த 3 நாளும் குறியீட்டில் அதிக வெயிட்டேஜ் உள்ள முக்கியமான பங்குகளுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது அல்லது வந்திருக்கு. அதுதான் காரணம். இதுவரைக்கும் வந்திருக்க முடிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, டெக் மஹிந்திரா இந்த நிறுவனத்துடைய முடிவுகள் நேற்று மாலை வெளியானது. அந்த நிறுவனம் 1,475 கோடி ரூபாய் நிகர லாபம். இது இதற்கு முந்தைய காலாண்டுல 1,140 கோடியாக இருந்தது. 28% மேல அதிகம் போன வருஷம் இதே குவார்டர்ல, காலாண்டுல. அதே சமயத்துல அது கூட லாபம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, அது நீங்க ரூபாய் கணக்கா டாலர் கணக்காங்கிறது அப்புறம் வரேன். ஆனால் அதை தாண்டி ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அது பாத்தீங்கன்னா 15% அதிகரிச்சிருக்கு. 13,569 கோடியாக சென்ற ஆண்டு இதே காலாண்டுல இருந்தது. இப்ப 15,605 கோடி அதிகரிச்சிருக்கு. சோ ரெண்டுமே அதிகரிச்சிருக்கு. முக்கியமா என்ன இதுல விஷயம்னா, அந்த நம்ம கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ் ஒண்ணு பேசுவோம். அதாவது டாலருக்கு டாலர் அதிகரிச்சிருக்கா, டாலருடைய மதிப்பீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 6% மேல் இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது டாலர் டேர்ம்ஸ்ல அந்த ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. மார்ச் குவார்டரோட கம்பேர் பண்ணா சென்ற ஆண்டோடு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெவென்யூ 6.6% அதிகரிச்சிருக்கு. இந்த ஜூன் குவார்டர் மார்ச்சோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப்பவும் அதிகரிச்சிருக்கு. ரெண்டு விதத்துல பாத்தீங்கன்னா ஜூன் குவார்டர் அதிகரிச்சிருக்கு, மார்ச்சும் அதிகரிச்சிருக்கு. மார்ச் 2.2% அந்த மாதிரி. சோ ரெண்டுமே அதிகரிச்சிருக்கு. இதுதான் முக்கியமான காரணம். கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல ஆண்டுக்கு ஆண்டு 6,1%, காலாண்டுக்கு காலாண்டு 2.2% அதிகரிச்சிருக்குங்கிறதுனால இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு விலையேற்றம் கண்டது. இந்த பங்கினுடைய இது பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல ஏறத்தாழ சென்செக்ஸ், நிப்டி ரெண்டுலயுமே இருக்கக்கூடியது டெக் மஹிந்திரா இன்னைக்கு 4% அதிகரிச்சிருக்கு. அதை தொடர்ந்து TCS பங்கினுடைய விலையும் இன்னைக்கு 3% அதிகரிச்சது. இன்ஃபோசிஸ் 1%, HCL டெக் 1% தொடர்ந்து அதிகரிச்சது. இன்னொரு காலாண்டு முடிவுகள் நிப்டி குறியீட்டில் இருக்கக்கூடிய JSW ஸ்டீல் லிமிடெட், இந்த நிறுவனத்துடைய காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இந்த காலாண்டு முடிவுகள் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கணிசமான ஒரு
ஏற்றம், அவர்களுடைய நிகர லாபம் பாத்தீங்கன்னா வந்து சென்ற ஆண்டு Q1 2026 பாத்தீங்கன்னா 2209 கோடியா இருந்தது. அதுல இருந்து 112% அதாவது அதிகரிச்சிருக்கு. அதாவது 2 மடங்கு ஆயிருக்குன்னு சொல்லலாம். 2 மடங்குக்கு மேல 4696 கோடி நிகர லாபம். 2209 கோடியிலிருந்து 4696 கோடி நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு. இபிட்டா 23%, ரெவென்யூ 10% கிட்ட அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியானது. அதை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலையும் இன்னைக்கு ஒரு 1.5% கிட்ட ஏறினுச்சு. 16 ரூபாய்க்கு மேல ஏறி இருந்தது. அதுவுமே நிப்டி குறியீட்டில் உள்ள ஒரு பங்கு. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 964 புள்ளிகள் அதிகரிச்சிருக்குன்னா அதுல ஏறத்தாழ 190 புள்ளிகளுக்கு மேல வந்து ரிலையன்ஸ், அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அதனுடைய முடிவுகள் இன்று வெளிவர இருக்கிறது. நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் வரல, விரைவில் வந்துடும். அதனுடைய முடிவுகள் இன்று வெளிவர இருக்கிறது. அதுல வந்து அவர்களுடைய இந்த ப்ரொமோட்டர்ஸோட முதலீடுகள் அதிகரிக்க போகிறது என்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். அந்த 964 இது 191 போக வங்கித்துறை சார்ந்த பங்குகள் மட்டும் ஏறத்தாழ 50% சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு காரணம். HDFC வங்கி, ICICI வங்கி, கோட்டக் வங்கி, ஆக்சிஸ் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, இது மட்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா 450 புள்ளிகள் இன்னைக்கு சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு காரணம். இதுவும் முக்கியத்துவம் பெறுகிறது காலாண்டு முடிவுகளோடு ஒப்பிட்டு. என்னன்னா ஆக்சிஸ் வங்கி, ICICI வங்கி, HDFC வங்கி இந்த முடிவுகளும் வெளியாக இருக்கிறது. நாளைக்கு பாத்தீங்கன்னா ICICI வங்கி, HDFC வங்கியினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அதனுடைய வெயிட்டேஜும் சென்செக்ஸ்லயும் நிப்டிலையும் அதிகம். இந்த காலாண்டு முடிவுகளுடைய எதிர்பார்ப்பும் வெளியான காலாண்டு முடிவுகளுடைய செயல்பாடுகள் ஓரளவு சந்தை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருப்பதும் தான் இந்த குறியீடு இன்னைக்கு கணிசமாக அதிகரித்ததற்கு காரணம்ங்கிறது தெளிவா இருக்கு. ஏன்னா இந்த குறியீட்டை தாண்டி பாருங்களேன், நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்திருப்பீங்க. அட்வான்ஸ் அதிகமா, டிக்ளைன் அதிகமா? டிக்ளைன் தான் சார் அதிகம். 2000 டிக்ளைன். 2000 பங்குகளுக்கு மேல் டிக்ளைன். அட்வான்ஸ் 1314 பங்குகள் தான். அதே மாதிரி 52 வார உச்சத்தை விட 52 வார லோ அதிகமா இருக்கு. ஆமா. அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணது. ஆமா, லோயர் சர்க்யூட் அதிகமா இருக்கு. 104, அது 86. சோ பிராடர் மார்க்கெட் பர்டிகுலரா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிப்டி நெக்ஸ்ட் 50 இறங்கி இருக்கு. மைனரா தான், பட் ஆனா இறங்கி இருக்கு. அதே மாதிரி நிப்டி மிட் கேப் செலக்ட் குறியீடு இறங்கி இருக்கு. நிப்டி மிட் கேப் 50 இறங்கி இருக்கு. நிப்டி மிட் கேப் 100 இறங்கி இருக்கு. நிப்டி ஸ்மால் கேப் 100 இறங்கி இருக்கு. நிப்டி மிட் கேப் 150 ஒரு குறியீடு இருக்கு, அதுவுமே இறங்கி இருக்கு. ஸோ அந்த டாப் இதை தாண்டி நீங்க போனீங்கன்னா நிப்டி மிட் கேப் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 400 அதுவும் இறங்கி இருக்கு. ஸோ பிராடர் மார்க்கெட் நெகட்டிவா தான் இருந்திருக்கு. பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் கன்சிடரிங் இட் இஸ் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமைங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டு பார்க்கும் பொழுது, பட் குறியீடுகள் அதிகரித்த அளவுக்கு அதிகரிக்கல. குறியீடுகள் அதிகரித்தது காரணம் வெளியான காலாண்டு முடிவுகளும் வெளிவர இருக்கும் காலாண்டு முடிவுகள் குறித்த எதிர்பார்ப்பும். அந்த எதிர்பார்ப்புக்கு இருக்குமா இல்லையாங்கிறது இன்றும் நாளையும் தெரிஞ்சிடும். அதற்கு பிறகு அதுக்கு தக்க சந்தையினுடைய போக்கு திங்கள் என்று இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார். அப்ப இன்னைக்கு மட்டும் காலாண்டு முடிவுகள் வரல அப்படின்னா மார்க்கெட் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கும் இந்த போர் காரணமா? நிச்சயமா இவ்வளவு தூரம் அதிகரித்திருக்காது என்று சொல்லலாம். மேலும் சில காலாண்டு முடிவுகள் வந்துட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம பேசலாம். வேற என்னென்ன முடிவுகள் சார் இன்னைக்கு வந்திருக்கு? ஹேவல் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியே இருக்கிறது. ரெவென்யூ வந்து 19% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது. இபிட்டா ஆனா 9% குறைஞ்சிருக்கு. இபிட்டா மார்ஜினும் ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. நிகர லாபமும் 16% குறைஞ்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹேவல்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த ப்ராடக்ட் டீல் பண்றவங்களோட தான் கூட நான் பேசியிருக்கேன். அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. இப்போ அதனுடைய நம்பர்ஸ்ல தெரிய ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். பட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன முயற்சிகள் எடுப்பாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒபராய் ரியாலிட்டி இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வந்திருக்கு. ரெவென்யூ 31% அதிகரிச்சிருக்கு. இபிட்டா 41%. இபிட்டா மார்ஜினும் அதிகரிச்சிருக்கு. நிகர லாபம் 29% அதிகரிச்சு 544 கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி JSW ஸ்டீல் சொன்னேன். ஃபெடரல் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் வந்திருக்கு. ஃபெடரல் பேங்க் பாத்தீங்கன்னா அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 26% அதிகரிச்சிருக்கு. எனவே ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 36% அதிகரிச்சிருக்கு. 862 கோடியா இருந்தது, இப்போ 1177 கோடி. சென்ற ஆண்டு இதே முதலாம் காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு. 1.62% இருந்தது, 1.52% குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏவும் 0.2% இருந்து 0.18% குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷனிங் குறைஞ்சிருக்கு. வாராக்கடனுக்கான ப்ரொவிஷனிங் 741 கோடியாக இருந்து 318 கோடியா குறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக ஃபெடரல் பேங்கினுடைய முடிவுகள் நல்லா இருக்கிறதுனால அந்த நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலையும் இன்னைக்கு சந்தையில ஒரு கணிசமான ஏற்றத்தை கண்டது. இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே சென்ட்ரல் பேங்கினுடைய முடிவுகள் வெளியா இருக்குன்னு சொன்னேன். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் இன்கம் 3% அதிகரிச்சிருக்கு. பட் ப்ரொவிஷன்ஸ் கணிசமா பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சிருக்குங்கிறதையும் பாக்குறோம். 521 கோடியா இருந்தது, இப்ப 402 கோடி தான். அதுவுமே பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத பாக்குறோம். கிராஸ் என்பிஏ 2.67% இருந்து 2.60%. நெட் என்பிஏ அதாவது வாராக்கடன்களை அந்த ப்ரொவிஷனிங் பண்ணதெல்லாம் போக மிச்சம் இருக்கக்கூடிய வாராக்கடன் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொவிஷனிங் பண்ணாத வாராக்கடன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கு. 0.49% அப்படின்னு இருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம மேலும் சில முடிவுகள் இன்று நாளை வரும். நம்ம அதை பத்தி அப்புறம் பேசலாம். நம்ம Q1 ரிசல்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சார். ஏதாவது IPO வருதுங்களா சார்? மேக் மை ட்ரிப் இந்தியா
இது ஏற்கனவே நாஸ்டாக்ல லிஸ்டட். இப்போ வந்து அவங்க வந்து கான்பிடென்ஷியலா வந்து டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணிருக்காங்க, டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க செபிட்ட இந்தியால பங்குகளை வெளியிடுவதற்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், டிராவல் புக்கிங் கம்பெனி நிறைய பேர் மேக் மை ட்ரிப் பயன்படுத்தி இருப்பார்கள். ஏன் கான்பிடென்ஷியல் ரூட் அப்படின்னா, போட்டியாளர்கள் தங்களுடைய முக்கியமான வியாபாரம் சம்பந்தப்பட்ட சில ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக கான்பிடென்ஷியல் ரூட்ல ஃபைல் பண்ணுவாங்க. அது அப்ரூவ் ஆகி அவங்க பங்கு வெளியிட முடிவு எடுத்துட்டாங்கன்னா, விலையெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த டைத்துல வந்து அவர்கள் அந்த டிஆர்ஹெச்பியை பப்ளிக் டாக்குமெண்டா கொண்டு வருவாங்க. இதுதான் வந்திருக்கு. அடுத்த வாரம் வந்து எஸ்பிஐ அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஏஎம்சி பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட இருக்கிறது. அதை பத்தி நம்ம அடுத்த வாரம் பட்டியலிடப்படும் பொழுது பேசலாம். வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா? ஒரே ஒரு விஷயம், இது எத்தனால், சுகர் செக்டார், மொலாசஸ் இது சம்பந்தப்பட்டது. AIDA அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஆல் இந்தியா டிஸ்டிலர்ஸ் அசோசியேஷன். இந்த எத்தனால் டிஸ்டில் பண்ணி எடுக்கிறவங்க அந்த அசோசியேஷன், அதுல நிறைய அந்த டிஸ்டிலர்ஸ் இருப்பாங்க, சுகர் கம்பெனிஸும் அதுல இருக்கு. அந்த AIDA வந்து என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் சொல்லல, அவர்கள் சொல்கிறார்கள் அரசாங்கம் வந்து எத்தனால் ஏற்றுமதியை அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், அதுக்கு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, 700 கோடி லிட்டர் வந்து எக்ஸஸ் கெப்பாசிட்டி அன்யூட்டிலைஸ்டா இருக்குது எத்தனாலை பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம பெட்ரோலியம் வந்து 5%ல இருந்து 10% பெட்ரோல்ல கலக்கணும், 15-20 போயிட்டே இருக்கு. எல்லாம் பண்ணா கூட அதை தாண்டி நம்மகிட்ட சர்ப்ளஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ வந்து எத்தனால் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட், ஏன்னா பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிச்சதுனால இதை ஏற்றுமதி செய்தால் இது வந்து டிமாண்ட் வந்துடக்கூடாது, தடை செய்திருக்கிறார். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, தடைன்னு சொல்ல முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து அரசாங்கத்திடம் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் பெர்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. குறிப்பாக நமக்கு அண்டை நாடுகள் பங்களாதேஷ், நேபாள், இந்தோனேஷியா, சரக்கு போக்குவரத்து காஸ்டும் ரொம்ப கம்மியா இருக்கணும், ரொம்ப இருந்தா ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியாது. அண்டை நாடுகளில் பண்ணணும். ஏன்னா இந்த நாடுகள்ல எல்லாம் வந்து 10% எத்தனால் பெண்டிங் டார்கெட் இருக்கு அவங்களுக்கு. ஆனா டிஸ்டிலிங் கெப்பாசிட்டி கிடையாது, அவங்கள்ட்ட இன்அடிக்வேட்டா இருக்கு. அது மாதிரி ஃபீட் ஸ்டாக்கும் கம்மியா இருக்கு. ஸோ நமக்கு ஒரு பக்கம் நம்ம எக்ஸஸ் ஸ்டாக் அங்க அப்சார்ப் ஆயிடும், அவர்களுக்கும் அது தேவை இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது அப்ரூவ் ஆனா இதெல்லாம் அந்த டிஸ்டில் பண்ணக்கூடிய டிஸ்டிலர்ஸுக்கு, அந்த சுகர் ஃபேக்டரிஸுக்கு, இவங்களுக்கு எல்லாம் கூட கொஞ்சம் அது சாதகமாக அமையலாம். சில பேருக்கு பாதிப்பு ஏற்படும், பட் பெரும்பாலான இவங்களுக்கு இது வந்து சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசு இவர்கள் கோரிக்கையை ஏற்கதாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப கச்சா எண்ணெய் விலை எப்படி சார் இருக்கு? காலையில வரைக்கும் கட்டுக்குள் இருந்தது, பட் இப்போ கொஞ்சம் திரும்ப $80 தாண்ட ஆரம்பித்திருக்கிறது. $79-80 இப்ப மட்டும் 2.5% ஏறி இருக்கு. $81 அருகாமையில் இருக்கு. பிரெண்ட் வந்து $86 தொட்டிருக்கு. நேச்சுரல் கேஸ், கேசோலின், ஹீட்டிங் ஆயில் எல்லாமே 1.5% 2% ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம். அப்போ தங்கத்தினுடைய விலை $4000 கீழே இருக்கு. வெள்ளியினுடைய விலை $56 கீழே $55 ஓட்டி தான் இருக்கு. அதுல பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. காப்பர் விலை கூட கொஞ்சம் இறங்கி இருக்கு, 2% இன்னைக்கு இறங்கி இருக்குங்கிறத தான் பாக்குறோம். கோல் பிரைஸ் ஏறி இருக்கு. ஸோ எனர்ஜி செக்டர் இந்த போர் அக்ரெசிவான மீண்டும் அதிகரிக்கும், பட் பெரிய அளவில் அதிகரிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் டு வாட் எக்ஸ்டென்ட் இந்த வார் எஸ்கலேட்ஸ் அப்படிங்கறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். ஃபைன் சார், நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.